ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன மிஸ் கொண்டு வந்திருக்கேன்னா சிறை மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் வந்து தமிழ் டப்பில் இருக்குது. அதில் மறக்காம எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. படம் சும்மா வேலை இருக்குது. நம்ம விக்ரம் பிரபு சூப்பராக அந்த படத்தில் இயக்க தரமாக அடிச்சு விட்டாப்புல. அது இல்லாமல் படமும் சூப்பராக இருக்குது கைஸ். அதில் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் கேஸ் முதல்ல வந்து அவர் ஒப்படைக்கிறாரு. அந்த ஃபைட்ஸில் பஸ்ஸில் போகும்போது ஒரு சீன் வருது கைஸ். அந்த சீனில் வந்து அது ஒரு கொலை பண்ணுறாரு. அந்த கொலைனால நம்ம டிஸ்மிஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு வேலை ஒப்படைக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு வந்து. அவர் பையனை வந்து போய் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டு ஒரு கையெழுத்து போட்டு வரட்டும் கைஸ். அதாவது நம்ம விக்ரம் பிரபுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த அவர் கரெக்டாக பண்ணுறாரு. அது இல்லாமல் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது கைஸ். அந்த ஃபீலிங்ஸு நம்ம ஹீரோ வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறியா, அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு என்ன சண்டை வருது, அது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அது 2 வீட்டாளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி அந்த பையனுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்க போகிறாரு நம்ம விக்ரம் பிரபு. அதுக்குள்ளே ஃபைட் சீன்ஸு சோகம் சென்டிமெண்ட்டு எல்லாமே இந்த படத்தோட இயக்கமாக இருக்குது. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது கைஸ். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன நடக்கும் கொஞ்சம் வீரம் இல்லாமல் கொஞ்சம் போர் அடிக்காமல் கூட சூப்பராக அவ்வளோ கருத்தாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஐஎம் ரேட்டிங் வந்து நான் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட ஐஎம் ரேட்டிங் நான் சொல்லல, கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பையனோட சென்டிமெண்ட்டு அந்த பொண்ணோட சென்டிமெண்ட்டு அது பாட்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ சொல்லப்போனால் அந்த பையனோட சென்டிமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெப்பர்ஸ் மட்டும் வேறு பண்ணி விட்டாப்புல. அது இல்லாமல் படமும் சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் பிரபு அதோட சூப்பராக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அந்த ஹீரோடையும் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. விக்ரம் பிரபு சொல்லப்போனால் இந்த படத்தில் சூப்பராக ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த படத்தில் சும்மா இட்டு கொடுத்துட்டாப்புல. இந்த படம் சும்மா தெறிக்க விட்டு படம் ஃபுல்லாக தேட்டர்லாம் பற்றிட்டு தீச்சு பிடிச்சிட்டு சூப்பராக பரபரப்பாக கொஞ்சம் விஷயம்லாம் போகுது. அதாவது மக்கள் இடத்துல நம்ம விக்ரம் பிரபு கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டாரு கைஸ். அது இல்லாமல் இந்த விக்ரம் பிரபு படம் 2 வருது கைஸ், சிறை வந்து. அல்லாமல் இந்த படத்தோட கதை இதுதான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த விக்ரம் பிரபு அந்த ஜெயிலில் அந்த கைதை வந்து எப்படி ஒப்படைக்க போகிறாரு, அவர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுட்டு அந்த பையனுக்கு விடுதலை கோர்ட்டில் வந்து விடுதலை வாங்க தர்றாரு. அதுதான் இந்த படத்தோட கதையை கைஸ். மற்ற இடம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சிறை. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். படம் அவர் சூப்பராக இருக்குது. இந்த படத்தை ஹிட்டு கொடுத்துருச்சு. அதே படத்துக்கு வசூல் வாங்கி தந்துருச்சு. படம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.